இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தம். 2 மாங்காய் எடுத்து நறுக்கி வைங்க. என்ன எடுத்துக்கோங்க. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. கலியுகத்தில் எங்கும் காணா நிகழ்வாக எவ்விடமும் சித்தர்கள் அற்புதமாக சித்தர்களை பார்க்க முடியாத நிலையிலே, சித்தர்களுடன் உரையாட முடியாத நிலைகளிலே, சித்தர்களின் தரிசனம் கிட்டிவிடுமா என்கின்ற நிலையிலே அத்தகைய நட்டிய கற்களையும் கூட்டி வைத்த மணற்குவிகளையும் மனம் கெட்டு நிற்கின்ற அத்தகைய மனநிலை சரியில்லாத மாந்தர்களையும் தேடி அடைந்து அங்கும் இங்குமாக மரத்தில் இருக்கிறான், மண்ணில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், சந்துக்குள் இருக்கிறான், பொந்துக்குள் இருக்கிறான் என சித்தர்களை தேடி அலைகின்ற கூட்டங்களுக்கு மத்தியில் சித்தர்களின் தலைவனாம் அகத்திய மகாமுனி வந்து அமர்ந்து அற்புதமான சித்தர்களையும் தேவர்களையும் அழைத்து பேசுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற 11,000 யுகமாக வார்த்தெடுத்து படித்தெடுத்து பெயர்த்தெடுத்து பெருமிகா சிவ ஆற்றலே சிவமே நூலாக வந்த தலமாக திகழுகின்ற அற்புதமான தலநிலை கொண்ட உயர் இறை நிலை அமர்ந்த இறை நிறைவாக அமர்ந்து நித்தியமும் அற்புதமான சத்திய மொழிகள் பேசி வருகின்ற நிகரில்லா சபையிலே இருந்து அகத்தியன் பயணப்பட்டு எல்லை தாண்டி எல்லை அத்துணையும் அகத்தியனின் திருக்கரங்களில் இருந்திட்ட போதும் பிரபஞ்சம் முழுவதும் தன் அங்கமாக கொண்டிட்ட போதும் இயல்பிலே அத்தகைய எல்லையிலே இருந்து திருச்சி மாநகர் என்கின்ற சிரா முனிவன் தவமிருந்த அற்புதமான தலம் நோக்கி வந்தமர்ந்து நீர்த்தல ஆற்றலையும் அற்புதமாக அத்தகைய காவிரி நடுநிலையிலே அமர்ந்த பரந்தாமனின் அற்புதமான ஆற்றலையும் உச்சி நிலை கொண்ட பிள்ளையவன் ஆற்றலையும் சமயபுரம் அன்னையவர் ஆற்றலையும் அற்புதமான எறும்பீசன் ஆற்றலையும் ஒருங்கே ஓராற்றலாய் ஒட்டுமொத்தமாக அற்புதமாக அழைத்து வந்து அமர வைக்கப்பட்டு அற்புதம் நிகழ்த்தி ஒட்டுமொத்த தேவ சித்த கணங்களெல்லாம் அகத்தியத்தில் திளைத்திருந்த அற்புதமான நற்சச்சங்க ஆன்மீக பொற்சங்க பொன்னம்பல இறை சச்சங்க நிகழ்வினை கண்டு வியந்து நிற்கின்ற மாந்தர்களுக்கு இடையாக உணர்ந்து நிற்கின்ற மாந்தர்களுக்கு இடையாக உயர்வாக கண்டு நிற்கின்ற மாந்தர்களுக்கு இணையாக கண்டு நிற்கின்ற அத்தகைய ஆற்றல் மிகுந்த அருள் சூழல் சிவசித்த மகா சூழல் நிறைந்த அத்தகைய சூழல் தனை அகத்தியனின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து காணிக்கையாக பகிர்ந்தளித்து அத்தகைய நம்பி நிற்கின்ற நாடி நிற்கின்ற உயர் சபையை உணர்ந்து நிற்கின்ற அத்தகைய நிலையினையும் ஒட்டுமொத்தமாக உணங்கி நின்று அகத்தியன் உருகி நிற்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட அத்தகைய நிலைகளையும் அகத்தியனுக்கு பரிசளித்து அற்புதமாக இல் சபை தோறும் நம்பி நிற்கின்ற நாடி நிற்கின்ற அத்தகைய மழலை செல்வங்கள் கூட வணங்கி நிற்கின்ற அற்புதமான ஆற்றல்களையும் அகத்தியன் திருவடியிலே நம்பிக்கையின் சரணாகதியும் அகத்தியன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து வரும் காலங்களிலே அற்புதமாக வழி நடக்கின்ற சித்தர் சீடர்களின் சித்த சபை சீடர்களின் அற்புதமான அத்தகைய வணங்கு முறைகளையும் அகத்தியனுக்கு தோரணமாக தொங்கவிட்டு அகத்தியனின் உயர்தலத்திலே உன்னத உத்தம மகாதலத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியனை இறங்கி வர மனம் இறங்கி வர மயங்கி வர தயக்கம் இன்று வந்து தர்ம நிலை பரவி நிற்க அகத்தியன் உணவருந்த அற்புதமாக கணங்கள் யாவையும் வந்து அகத்தியத்துடன் உணவருந்த அகத்தியத்தை ஜகத்தியத்தை ஜகப்பிரபஞ்ச மகா ஆற்றலை வருக அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக அகதீஷாய வருக ஜெகதீஷாய வருக வருக என அகத்தியத்தை அழைக்கிறோம், ஜகத்தியத்தை அழைக்கிறோம். எம் நிலையை தம் நிலையாய் கொண்டு தனது நிலையை உயர் உலகோர் உய்விக்கும் நிலையாய் கொண்டு மனது சபைதனில் அமர்ந்த அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம்
ஓம் அகதீஷாய நமக. உமை நாடி வரும் சீடர்கள், உமை நாடி வரும் தேடி வரும் தொடர்பாளர்களுக்கு அனுக்கிரகம் வழங்கும் அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் இவ்வேளைதனில் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குருவினை ஏற்று நின்று வலம் வருகின்ற சீடர்கள் வணங்கி நிற்க தகுதியான ஆற்றல் தன்னை தன்னகம் கொண்டிருக்கும் சித்தனது அருகாமையில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். சிவமாய் எழுவோம், சிவமாய் வாழ்த்துவோம், சிவமாய் நடப்போம், சிவமாய் உணவுண்போம் என்று சிவத்தை அழைத்து அமர வைத்து அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். யார் அகதீஷாய நமக. நடைபெற்ற சச்சங்க நிகழ்வு வெற்றி கண்டது சித்தனே. ஆகம நிலைகளை சிவத்தின் திருவடியில் சமர்ப்பிக்கும் அகத்தியன் அதனை உணர்கின்ற சரண் நிலை கொண்ட தொடர்பாளர்கள் சீடர்களுக்கு அந்நிலை துவங்கிவிட்டது. அவன் திருவடியில் இருந்து அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அவ்வாக மகிழ்வோடு ஆகம மகிழ்வினை தெரிவித்த அகத்தியன் உணவர்ந்த எழுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமோ நமக. ஜெகதீஷாய நமோ நமக. ये சாப்பிடுறது நமக்கு வெல்ல வைக்கும். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகதீஷாய நமக. ஓம் 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 அகதீஷாய நமக. திரை பெருமகா ஏற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தேறும் இருசபை சச்சங்கள் நிகழ்வில் வந்து அமர்ந்தோன் வெண்ணிற ஆடை பூண்டு ஏற்றம் கொண்டு வாரி வழங்கும் வள்ளலாய் வாடிய பயிரை கண்ட பொழுது வாடிய நிலை கொண்டவன் வந்து அமர்ந்திருக்கின்றான் எம்மோடு என்று உரைத்து மகிழ்கின்றான். அவன் போற்றிதனை மும்முறை உச்சரிக்க அவன் போற்றி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. சிவக்கருணையை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்த கருணையாய் அவன் கருணைக்குள் இருந்து அகமகிழ்வோடு வந்து அமர்ந்திருக்கும் அவனை வாழ்த்தி அகத்தியன் உணவருத்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் ஜெகதீஷாய நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக.
மகாசபையின் மகத்துவம் புரிந்தவனே, மாட்சிமை தங்கிய அற்புதமான இல்லமாய் மாறி நிற்கும் நிலையது. இல்சபை கண்ட கணமுதல் உருவாக துவங்கிய அச்சுவடுதனை உள்ளுக்குள் ஏற்று நின்றவனே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். உயர் சபையின் அற்புத ஆற்றல்தனை உணர்ந்து மகிழ்கின்ற சீடர்கள் இல்லமதிலெல்லாம் அகத்தியன் இதுபோல் அகமகிழ்வோடு உணவுண்போம் என்று உரைத்து வாழ்த்தி மகிழ்ந்து உணவோம். இகலோகத்தில் நிகழும் நிலையோ என்று வினவுவோடுக்கு அகத்தியன் உரைக்கின்றோம். இகலோகத்தில் தானடா அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் சபையில் என்று உரைத்து மகிழ்ந்து உண்ணுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதாவியை உண்டவன் உண்ணும் உணவே. கரமதிலிருந்து வணங்கும் உணவு போல் வழங்கும் உணவு மருந்தாகி அகத்தியன் ஆசி மருந்தாய் உன் சரீரத்தில் நுழைந்து நீர் கொடுக்கும் மருந்து உயர்ந்து நிற்க அகத்தியன் யாம் ஆசி வழங்குவது. விடலா சீரனே. உயிராய் நினைக்கின்ற வாழும் குருவை உறவாய் நினைத்து மகிழும் சீடர்கள் மத்தியிலே உணவுன்பதில் அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கிறார். நிலைகளை வேறறுக்கும் ஆகம நிலைகளாய் உதிர்த்த அகத்தியன் ஆசி நிலைகள் அகமதில் இருக்கும் சரண் நிலைக்குள்ளிருந்து பணியாற்ற துவங்குகிறது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இயல்பு கொடிமரத்தின் அடிவாரத்தில் அமர்ந்து தவம் காண்பவன் வருகின்றான். அது அவன் தர்மராஜன். தர்மராஜன் தர்மராஜன் இவனால் அவனை வென்றவன். இவன் போல் யாவரும் அவனை வெல்லலாம் இவனுக்குள் இருந்து. ஆத்தவங்க கோடி புண்ணியம் பெறுதையா.
அவன் வாகன நிறம் போல் உள்ளது. எம் சபை அமர்ந்த தளமதிலிருந்து நாடி வந்த சபை இவள். சித்தன் உண்பது போல் காட்சி அளிப்பான், அத்தனையும் அகத்தியன் கொண்டு விடுவான். அகத்தீசாய நமக. அகத்தியன் உணவருந்திய பின்னர் சிவமகா வனச்சித்தனை பற்றி இயற்றிய பாடல்களை அரங்கேற்றத்திற்கு அனுமதி வழங்குமாறு அகத்தியனை பலா தின்ன கசக்குமோ சீடனே, எட்டுக இயற்றிய பண்ணினை இயக்குக நாவின் மூலமாக. மேடையிலே மொழிபெருக்கி மூலம் பாடல்கள் தயாராக இருக்காங்க. பாடகி இவங்க பொண்ணி, அதற்கு மெட்டிசைக்கு என் சீடர். ஆளும் குருவின் சீடர் யாவரும் அகத்தியன் சீடர்களே என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. மேலிருக்கும் அழகு கண்டு மேலிருக்கும் கூரை அற்புதமான சிவகூரை தலம் போல் காட்சி அளிக்கின்ற நிலை வரும் காலம் முழுவதும் தொன்று தொட்டு அங்கிருக்கும் கணங்களை அவ்வாறு அமர வைத்து செல்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.
வாதாபி மாண்டு கொண்டிருக்கின்றான். கர்ம வினைகளும் மாண்டு கொண்டிருக்கின்றன. வந்து அமர்ந்தோர் மாண்டு கொண்டிருக்கின்றன. ஓம் மகதீசாய நமக. வினைகளை உண்டு வேறெடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஓம் மகதீசாய நமக. வாங்க உறவு தொடர்கிறதப்பா, தொடர்ந்து கேட்ட இதை கடைசியில் எடுத்துக்கொள்வோம். ஏனெனில் இடையில் புகுந்தால் சித்தன் சீடன் நிறுத்தி விடுவான். அகச்சுவைக்குள் இருக்கும் அகத்தியன் சுவையோடு கலந்த உணவு அறுசுவையாய் இருக்கின்றது என்று வாழ்த்துக்கள். ஓம் மகதீசாய நமக. சரணாகதி நிலைக்குள்ளிருந்து வழங்கும் அற்புத நிலை. ஓம் மகதீசாய நமக. எதிர் பலனில்லா ஏற்ற பலன் நிலை கொள்ளா உயர் ஞான பலன்நிலை வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி நடத்திய இல்சபை சச்சங்கத்தில் அகத்தியன் உணவு உண்ணுகின்ற பொழுது அச்சரணாகதி நிலைதனை சபைக்கு தாரை வார்த்து அகத்தியன் உண்டு. ஓம் மகதீசாய நமக. அழைக்கவா அவனை, வாகனத்தை அழைக்கவா. உள்ளுக்குள் மாண்டவன் வா வா என்றால் எப்படி வருவான்? வரமாட்டான். அவன் மாண்டு விட்டான். வினைகள் எல்லாம் மாண்டு கொண்டிருக்கின்றன. அழைத்தாலும் கர்ம வினையை அடைத்து வைப்போம் சபைதனிலே. இது என்ன தாமரை வழி போட்டு இது விட்டால் தான் நிற்குமோ? இது வைங்க. அந்த வாழைப்பழத்தை ரெண்டையும் வச்சு வைங்க. ஒன்றும் தவறில்லை. இது எம் இல்லம், எக்குறையும் இல்லை. கேடரே, மனவர்த்த நிலையும் வேண்டாம். விடுங்க. அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், கலங்கம் வேண்டாம். அகத்திய இயல்பு நிலையில் அமர்ந்து நகைப்போடு உரையாடி மகிழ்ந்து உண்ணுகின்ற உணவு உண்ணும் நிலை இது.
மானிடன் உண்டால் சிறிது சிறிதாக உண்டாகும். கணங்கள் உண்டால் இப்படித்தானே உண்ண வேண்டும். குலோப் ஜாமுன் ஆனால் இல்லை மாம்பழம் மாம்பழம் வேணாம், அது 1 கிலோ வச்சுருக்கியா? இல்லை, பாயாசத்தில் போட்டு சாப்பிட்றது குலோப் ஜாமுன். அது பெருமான் பூந்தி வைப்பாங்க. எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? 14 லோகம் தேடிப்பாங்க. 33 கோடிக்கோ தேவர்களும் நவகோடி சித்தர்களும் தர்மராஜன் கூட உட்கார்ந்து உணவு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இங்கே மட்டும்தான் இறை நூலால் மட்டும்தான் முடியும். இறையே அமர்ந்த நூலால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நூல் அமர்ந்த நூல் தடம், நூல் அமர்ந்த நூல் தடம் நூலாய் வந்து அருகில் அமர்ந்திருக்க அகத்தியன் உள்ளுக்குள் உட்புகுகின்ற அற்புதமான கணங்கள் உண்ணும் உணவென்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன்னை இறையாளர்கள், ஆன்மீகவாதிகள், விஞ்ஞானவாதிகள், உயர்ஞானவாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய குருமார்கள் யாரும் செய்ய முடியாத ஒரு நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு. இறையே வந்து ஆசான அவதரித்த அற்புதமான தலம் அது. இறை சித்தன் அகத்திய பெருமகனார் வந்து வழிகாட்டிக்கிட்டு போகிற தலம் அது. ஆதிகைலாய சிவசூட்சமனு 14 லோகங்களிலும் இல்லாத சிவமே நூலாக வந்த அற்புதமான நூல் வழியாக கூப்பிடையில சிவனுக்குள் உள்ள ஆற்றல்களாம் அனைத்தும், அதனால் எல்லா ஆற்றல்களும் அதுக்குள்ளே இருந்து வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணமாக சிவசபை, சிவமகா சித்த சபை, பிரபஞ்ச ஞான சபை, தர்மசாலை, சிவசாலை, சிவவனம், சித்தர்காடு, சித்த யோக மடம், சித்த தவ மடம், ஞானவனம், ஞானக்காடு, அகத்தியத்தின் ஞான பல்கலைக்கழகம், சிவமே ஆசானாய் அமர்ந்து அகத்திய பெரும் கூட்டங்கள் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அற்புதமான தலம். அத்தலத்தில் இருந்து நிகழ்த்துகின்ற உயர் உன்னத நிகழ்வில் இதுவும் ஒன்று என்பதை அவருக்கும் பறைசாற்றி அற்புதமாக வணங்கி நிற்க, பணிந்து நிற்க, நம்பி நிற்க, நாடி நிற்க, நற்சபையை பார்த்து ஓடி நிற்க, அனைவரும் அத்துணை நிலைகளும் செய்த தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், புரியாமலும் செய்த நிலைகளெல்லாம் படிப்படியாக இறங்கி வருகின்ற அகத்தியம் உணமருந்தும் அற்புதமான நிகழ்வினை காணும் போது உங்கள் பாவ நிலைகளெல்லாம் விலக்கி வைக்கப்படுகிறது. கண்ட பலனை பெறுவீர்கள் என்பதை இத்தகைய தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் பறைசாற்றி அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. எதுவும் நிகழ்த்த சாத்தியமுள்ள பிரபஞ்ச மகா ஆற்றலை தன்னகம் வைத்திருக்கும் ஆசான் நிகழ்த்தும் நிகழ்வில் இதுவும் ஒரு நிகழ்வென்று அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நினைத்த நேரத்தில் நினைத்த நிகழ்வை நிகழ்த்ததுக்கு பிரபஞ்சம் அனுமதி கொடுத்திருக்கு. அகத்திய பெருமான் அனுமதி கொடுத்திருக்காரு. ஓம் அகதீசாய நமக. இன்னொரு கனி உரித்து இது போல் ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. செவ்வாழை. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பாயசம் ஊற்றுங்க. பாயசம் போதுமா 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 போதும். விலோகத்தில் கண்ட நிலைகள் கொண்ட நிலைகள் எல்லாம் காற்று புகா இடைவெளியிலும் புகுந்து உள்வெறும் அற்புதமான பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் இல்லம் புகுந்து சபை புகுந்து
சித்தனது பேராற்றல், சீடர்களது சரணாகதி ஆற்றல், இவ்விரண்டும் ஒன்றாக இணைந்து நடத்திய சிவ சச்சங்கம நிகழ்வு, அகத்திய சச்சங்கம நிகழ்வு, சிவமகா வாழை சித்த சச்சங்கம நிகழ்விலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை எம் செல்வங்களுக்கு, எம் குழந்தைகளுக்கு, எம் சீடர்களுக்கு, எம் வாரிசுகளுக்கு, எம் ஞான பெட்டகமாய் விளங்கும் அற்புத சபை சீடர்களுக்கு ஆசிகளை வழங்கி அருள் நிலை கொண்ட இல் சபையாய் உயர்ந்து நிற்க, பொருள்வளம் அருள்வளம் காத்து நிற்க, ஆரோக்கிய நலவளம் உயர்ந்து நிற்க, நோய் நொடி இல்லா நிலை கொண்ட நல்வாழ்வு பெற்றிருக்க, ஞான பெருவழியில் உயர்ந்து நிற்க, உள்ளுக்குள் இருக்கும் இகலோக பிணக்குகள் அகன்று ஞான கணக்குகள் கூட்டி பெருக்கலிட்டு வகுத்தலிட்டு உயர்ந்தோங்கி நிற்க இல் சபை தம்பதியரை வாழ்த்து மகிழ்கின்றோம். மழலையர்கள் உயர்ந்து நிற்க, ஏற்றம் கொண்ட அகத்திய பரிசாய் பெற்ற அகஸ்தியா என்னும் நாமத்தோடு இணைந்த அத்தகைய மழலை உயர்ந்தோங்கி வருவதற்குரிய ஆசிகளை சிவசபை ஆசான் கரமதிலிருந்து இல் சபை ஆசான் உள்ளுக்குள் இருக்கும் இவன் சித்தனோடு இணைந்து நிற்கும் சரணாகதி நிலைக்குள் இருந்தும் அகத்தியன் யாம் உணவுண்ட அகமகிழ்வு கழிப்புக்குள் இருந்து, உணவுண்ட கணங்களின் கழிப்புக்குள் இருந்து வாழ்த்து மகிழ்கின்றோம். ஏற்றிய தீபம் நிலையாதிருக்கும் ஆற்றல் பெற்றவன் அமர்ந்திருக்க, நீர் வழங்கும் அருமருந்தில் அகத்தியன் ஆற்றல் இணைந்திருக்க, வருவோர்களுக்கு ஞான நிலையை சற்று நீர் உரைத்திருக்க, அகத்தியன் நாடி வருவோருக்கு உரைத்து மருந்து கொடுக்க, அம்மருந்து சிவ அருமருந்தாய் சிவமகா வாழை சித்த திருமருந்தாய் அகத்திய சித்த மருந்தாய் மாறும் என்று அகத்தியன் கொங்குதேய மண்டல கிளைச்சபை ஆசானே, கயிற்றினை சித்தனது கரத்திலிருந்து அறுத்தெடுக்க அவன் கரத்திலிருந்து இவன் பெற்ற கயிற்றினை தனக்குள் வந்துவிட்டது என்று இருமாப்போடு திரிகின்ற சீடனே வழங்குகின்றோம். எம் சபை கிளைச்சபை சீடர்கள் உயர் சபை நற்சபை பொற்சபையின் ஆசானாய் விளங்கும் உன் பணி சிறக்க, ஞான வழியில் நின்று உள்ளிருக்கும் அத்துணை உயர் நிகழ்வுகள் சூட்சம நூல் நிகழ்வுகளாய் வெளிவருவதற்குரிய ஆசிகளை வழங்கி மகிழ்கிறோம். சீடர்களா பார்த்துவாங்க, வேற யாரும் கோமாதா பூஜை பார்க்காதவங்க யாரும் வாங்க வேண்டாம். எங்கே ஒருவன் வாங்கும் பொழுது தம்பதியர் வரும் சச்சங்க நிகழ்வு பெருமகா நிகழ்வாய் அகத்தியன் ஆற்றலோடு பன்மடங்கு நிலை கொண்ட ஆற்றலோடு இல்லம் வந்து அமர்வோம் என்ற நிலை கொண்ட வாக்கு கொடுத்து வழங்குகின்றோம். பாடும் பண் அற்புத புலமை பண்ணாய் உயர்ந்து நிற்க, அப்பணி ஏற்புடைய நிலையாய் இகலோகத்தில் சிறந்து நிற்க அகத்தியன் வழங்கும் அற்புதமான ஆசி. எம் கரத்தில் இருக்கும் தண்டத்தினை பார்த்து பார்த்து வடித்தவனே, உம்மை பார்த்து யாம் வடித்து கொடுக்கும் ஆசி. சிவசங்கரன் நாமம் கொண்டவனே, அழைத்து வந்த அடிமை நல்லடிமை என்று அகத்தியன் உரைத்து ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. சிவசபையில கோபூஜை பார்க்காதவங்க யாரும் அனுமதி இல்லை. நல்நிலை உடல் பிணிநிலை மாறுவதற்குரிய ஆகமத்தினை உரைத்திருக்கின்றோம். அவனிடம் அதனை நிறைவேற்றுகின்ற பொறுப்புதனை ஏற்று நடத்துகின்றோம். அம்மைக்கு அகத்தியன் வழங்கும் ஆசி. எல்லாருக்கும் அனுக்கிரகங்கள் கிடைக்கும். இருந்தாலும் சபைக்கு புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டவர்கள் சபையினுடைய முதன்மை சீடர்கள். சபை நாடி வந்து அனுக்கிரகம் பெற்று சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களாய் வளம் வருகின்றவர்களுக்கு மட்டும் அகத்தியன் ஆசி வழங்கவில்லை. சூட்சமமாய் இந்நிகழ்வை கண்டு நிற்போர் வணங்கி நிற்போர் யாவருக்கும் அகத்தியன் ஆசி சென்றடைந்திருக்கின்றது என்று வாழ்த்துகிறேன். அனைவரும் பெற்றுவிட்டார்கள் அல்ல, சுத்தமா வாங்கிட்டிய எல்லா பாக்கியமும் வந்தடையும். வணங்கி நிற்கிறவங்க
நம்பி நிக்கிறவங்க. என் மழலைக்கு ஒரு ஆசை. ஓம் அகதி சாய நமக ஜெகதி. ஓம் அகதி சாய. புரியலமா? வேணாம் 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 பாப்பா இங்கே கொஞ்சம் நேரம். இன்சீடர் ஒலிக்க அகத்தியர் நாமத்தை பாடலாக எழுதியது ஒலிக்க வெயிட் பண்ணுறாங்க. செல்வோம் ஓம் அகதி ஓம் அகதி சாய. மகிழ்வோம். புத்தனே உடன் வா, இடங்களே உடன்